ஒரு ஊர்ல மேக்ஸ் என்னும் ஏழ்மையான மனிதர் வாழ்ந்து வந்தார். அவரும் அவரது 3 பிள்ளைகளும் தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அப்பிள்ளைகளில் யார் புத்திசாலி என தெரிந்து கொள்ள விரும்பிய மேக்ஸ் அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்க முடிவு செய்தார். தன் பிள்ளைகளை அழைத்து ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செய்தார். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனி அறை வழங்கப்பட்டது. போட்டி என்னவென்றால் அவங்கவங்க அறையை எளிமையான செலவில் நிரப்ப வேண்டும். 3 பேரும் அவங்கவங்க அறையை ரகசியமாக நிரப்பினாங்க. தன் தந்தையை பார்வையிடுமாறு அழைத்தனர். முதல் மகனின் அறை திறக்கப்பட்டது. அவ்வறையானது வைக்கோலால் நிரப்பப்பட்டிருந்தது. 2வது மகனின் அறை திறக்கப்பட்டது. அவ்வறையானது பஞ்சுக்களால் நிரப்பப்பட்டிருந்தது. 3வது மகனின் அறை திறக்கப்பட்டது. தந்தை ஆச்சரியத்தில் வியந்தார். அந்த அறையின் நடுவில் ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு பிரகாசமான ஒளியால் நிரப்பியிருந்தார். தன் மகனின் அறிவு கூர்மையை நினைத்து தந்தை ஆனந்தத்தில் மகிழ்ந்தார். நீங்களா இருந்த எப்படி செயல்பட்டிருப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல போட்டு காத்திருங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.